श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। மோட்சமானது கர்மபலம் அல்ல. பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானமும் உபாசனை அல்ல. ரெண்டு விஷயம், பிரதானமான இரண்டு விஷயங்கள். மோட்சமானது கர்மபலம் அல்ல என்பதை விஸ்தாரமாக சொன்னார். பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம் அகம் பிரம்மாஸ்மி என்பது பிரம்ம ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானம். அகம் பிரம்மாஸ்மி, அந்த அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாத்மைக்கத்துவ பிரம்ம ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானம், பிரம்மாத்மைக்கத்துவ, அது உபாசனை அல்ல. ஏன் உபாசனை இல்லை? உபாசனைகள் 4 வகை. அந்த 4 வகையான உபாசனைகளில் ஏதாவது ஒன்றாக கூடவும் ஏதாவது ஒன்றாக கூட இதை கருத முடியாது. 4 வகை என்ன? சம்பத் உபாசனை. சம்பத் உபாசனையில் அந்த ஆரோபித்தமானதுக்கு பிரதானம். அனந்தம் வை மனஹ அனந்தா விஸ்வே தேவாக அனந்தமேவ சதேன லோகம் ஜெயதி. மனம் என்பது அதிஷ்டானம், விஸ்வே தேவர்கள் ஆரோப்பியம். இந்த மனதை அந்த விஸ்வே தேவராக வழிபடும்போது, விஸ்வே தேவர்களை வழிபடும்போது, மனதிற்கு மேல் விஸ்வே தேவர்கள், ஆனால் அந்த விஸ்வே தேவர்களை உபாசிக்கும் பொழுது அந்த மனதை எவ்வாறு விஸ்வே தேவருடன் ஒப்பிடுகிறார்கள்? ஒரு சாமியம் இருக்கு, அனந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட உபாசனைக்கு பெயர் சம்பத் உபாசனை, ஆரோப்பியம் பிரதானம். அடுத்த உபாசனைக்கு பெயர் அத்தியாச உபாசனம். அத்தியாச உபாசனம் என்பதில் அதிஷ்டானம் பிரதானம். ஆதித்யோ பிரம்ம இதி ஆதேசா. இங்கே பாருங்க, இதி ஆதேசா எப்படிலாம் இருக்கு பாருங்க. அடுத்தது மனோபிரம்ம இத்யுபாசீத, மனதை பிரம்மமாக உபாசி. மனதை பாருங்க, அதிஷ்டானத்துக்கு பிரதானம், அங்கே விஸ்வே தேவர்கள் பிரதானம். அதிஷ்டானத்தை பிரதானமாக கொண்ட உபாசனை அத்தியாச உபாசனை. அடுத்த உபாசனை விசிஷ்ட கிரியாயோக நிமித்த உபாசனை. உதாரணம் வாயுர்பாவ சம்வர்கா, வாயுதான் விழுங்குகின்றவன். இப்படி அந்த விழுங்குகின்ற ஒரு காரியத்தை வைத்து, வாயுக்கு விழுங்குகின்றவன் என்ற நாமத்தை வைத்து உபாசனை. எதை விழுகிறான் வாயு? ஆதித்யனும் சந்திரனையும் பிரளய காலத்தில் அவையாவும் அக்னியின் அம்சமாக இருக்க விழுங்குகிறான். வாயுவிலிருந்து அக்னி வருவதனால். பிராணோவாயவ சம்வர்கா, சுஷுப்தியில் பிராணன். அவ்வாறாகவே
இந்த ஆத்மாவை பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்பது இப்படி விசிஷ்ட கிரியாயோக நிமித்த உபாசனை. எப்படி அது விசிஷ்ட கிரியாயோக உபாசனை? ஏனென்றால் இந்த ஜீவனை பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மம் என்பது பிருஹ் தாத்துவிலிருந்து வருகிறது. விருத்தௌ பிருஹி விருத்தௌ. இந்த ஜீவனானவன் இந்த தேகம், மனம், புத்தி இவைகளை விருத்தி செய்வதனால் விசிஷ்ட கிரியா யோக நிமித்தம், விசிஷ்ட கிரியா விருத்தி செய்யுன்ற கிரியா. பிரம்மன் என்பது பிருஹி, இந்த வாயுதான் பிரம்மன், வாயுதான் சம்வர்க்கம் அப்படின்னு சொன்னது போல இந்த ஜீவன் தான் பிரம்மன். விருத்தி செய்கின்றவன் அர்த்தம். எப்படி வாயுவை விழுங்குபவன் சொன்னமோ அதே போல இந்த ஜீவன் விருத்தி செய்ய வைப்பவன். அனைத்தையும் புஷ்டிகரமாக வச்சிருக்கான்ல ஜீவன் தான். தேகம், மனம் இவைகள்லாம் விருத்தி செய்கிறான். ஜீவன் எல்லாம் ஒன்றுமே இருக்காது இல்லையா? எல்லாம் நாசமாயிடும் இல்லையா? எனவே ஜீவன் தான் பிரம்மன். பிரம்மன் விருத்தி செய்கின்றவன். பிருஹி விருத்தவ் என்ற தாத்து இதான் கிரியா. இந்த விசிஷ்ட கிரியாயோக சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்மாங்க சம்ஸ்கார ரூபம். கர்மாங்க சம்ஸ்கார ரூபத்தை உதாரணம் கொடுத்துருக்காங்க. அது உபாசனை இல்லை, அது உதாரணம் தான். அதை உபாசனை நினச்சிடக்கூடாது. அது என்ன உதாரணம் கொடுத்தாங்க? தர்ஷபூர்ண மாச யாகத்தில் பத்னியானவள் நெய்யை, யாகத்துக்கு பிரயோகம் செய்யக்கூடிய நெய்யை அவள் தர்ஷனம் செய்யும்பொழுது அந்த நெய்யானது சம்ஸ்காரம் செய்யப்பட்டு பிறகு அந்த நெய்யை அந்த யாகத்தில் பயன்படுத்த முடியும். அவ்வாறாகவே யாகத்தினுடைய அங்கம், கிரியையினுடைய அங்கமாக இருக்கிறது கர்த்தா. ஏன்னா கர்த்தா அந்த கிரியை செய்வதற்கு அங்கமாக இருக்கிறான் இல்லையா? அவன் தான் செய்கிறான் இல்லையா? கர்த்தா காரகமாக இருக்கு இல்லையா? அங்கமாக இருக்கு. அப்பொழுது அந்த கர்த்தாவானவன் தன்னை சம்ஸ்கரித்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அந்த பத்னியானவள் அந்த நெய்யை சம்ஸ்கரித்து ஆஜ்யத்தை சம்ஸ்கரித்தாள் அல்லவா? அதுபோல கர்த்தானவன் தன்னை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சுத்தி செய்து கொள்ள வேண்டும்? தன்னை பிரம்மமாக நினைத்து. இதுதான் இங்க கர்மாங்க சம்ஸ்கார ரூபம்னு சொல்றாங்க. இங்க எப்படிப்பட்ட உபாசனையாகவும் இந்த அகம் பிரம்மாஸ்மி, பிரம்ம ஆத்ம ஏகத்வ விஞ்ஞானத்தை கருத முடியாது. ஏன் கருத முடியாது? 3 வகையான காரணங்கள் சொன்னார் பாஷ்யக்கார். ஒன்று பத சமன்வயம் பீடியேத அப்படின்னு சொன்னார். பத சமன்வயத்துக்கு பீடா ஏற்படும், துக்கம் ஏற்படும். ஏன் பத சமன்வய துக்கம் ஏற்படும்? அகம் பிரம்ம அஸ்மி தான் இருக்கு, அதில் இதி என்று கிடையாது. ஆதித்யோ பிரம்ம இதி ஆதேசா. இப்படி இங்கெல்லாம் இதி என்ற பதம் அது உபாசனை குறிப்பதாக உள்ளது. ஆனால் இப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படி இல்லாமல் ஒரு பதத்தை கொண்டு வரும்போது அந்த பதத்தினுடைய ஒன்றுக்கு ஒன்று ஏற்படக்கூடிய சகஜ சம்பந்தம், அதற்கு பீடா துக்கம் ஏற்படும்ன்றார். அடுத்த காரணம் பாஷ்யக்கார் சொல்றார், பல இடங்களில் பிரம்ம வித்யையினுடைய பலன், பிரம்ம வித்யுடன் பலன் சொல்ல வேண்டாம், பல இடங்களில் அவித்யா நிவೃತ್ತಿ சொல்லப்பட்டுள்ளது. அந்த அவித்யா நிவೃತ್ತಿ எதனால் ஏற்படும்? உபாசனையால் ஏற்படாது இல்லையா? அவித்யைக்கு நேர் விரோதி வித்யா. எனவே அகம் பிரம்மாஸ்மி என்பதை வித்யா என்றே கொள்ள வேண்டுமே ஒழிய அதை உபாசனை என்று கொள்ள முடியாது. இவ்வாறாக அந்த அவித்யா நிவೃತ್ತಿ பலத்தை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களுக்கு விருத்தமாயிடும். இது உபருத்தியேரன், விருத்தமாயிடும் அர்த்தம். மூன்றாவது, பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்ற வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை அறியும் பொழுது பிரம்மமாக இருக்கக்கூடிய தன்மையை அப்பொழுதே காட்டுகின்றன. பிரம்ம பாவாபத்தி. இந்த பிரம்ம பாவாபத்தி என்பது இப்பொழுது பிரம்மமாக இருப்பது. அது உபாசனையால் சொல்ல முடியாது. உபாசனையாளுடைய பலன்கள் எப்பொழுதும் பிறகுதான். எனவே இந்த 3 காரணங்களால் எந்த வகையான உபாசனையும் இங்கு பொருந்தாது அப்படின்னு ரொம்ப
விசாரமாக ரொம்ப 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 அருமையாக சொல்கிறார். இப்படிப்பட்ட விசாரம்லாம் சாதாரணமாக யாரும் செய்து சொல்வது சகஜம் இல்லை. பாஷ்யக்காரர் நமக்கு ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்கிறார். இல்லை, அதுதான் பெரிய விஷயம் இங்கே. இவ்வாறு சொல்லிட்ட பிறகு, எனவே இந்த பிரம்ம வித்யா என்பது புருஷ வியாபாரமாக இருக்கக்கூடிய உபாசனையாக கொள்ள முடியாது. புருஷ வியாபார தந்திரா. ஆனால் எப்படி இது? இந்த பிரம்ம வித்யா மற்ற பிரமாண வியாபாரம் போல ஞானத்தை தருவது, இது வஸ்து தந்திரம்தான் என்று முடிக்கிறார். அதை சொல்லிட்ட பிறகு சொல்கிறார், ஏவம் பூதஸ்ய பிரம்மணா, இப்படிப்பட்ட பிரம்மன், தத் ஞானஸ்ய, அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம், கயாச்சித் யுக்தியா சக்திய காரியானு பிரவேசக கல்பயித்தும், எந்த வகையான யுக்தியாலும் நீங்கள் அதை உபாசனையுடன் கொண்டு வர முடியாது. ஏன்? பிரம்மத்தை உபாசனை விஷயமாகவோ, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். எப்படி கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறார்? எந்த யுக்தியாலையும் பிரம்மத்தை உபாசனா விஷயமாகவோ, பிரம்ம ஞானத்தை உபாசனை என்றோ எந்த வகையான உக்தியாலும் உங்களால் கொண்டு வர முடியாது. பிரம்ம ஞானத்தையே நம்ம பிரம்ம விஷயமாக கொண்டு வர முடியாது உபாசனைக்கு. அது பலன். அதெல்லாம் முன்னாடி விளக்கமாக பார்த்தாச்சு. அதனால் நான் இப்போ திருப்பியும் அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. சரிங்களா? பிரம்மத்தை உபாசனை விஷயமாக பிரதிபத்தி விதி விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கொண்டு வர முடியாது. அதே போல் பிரம்ம ஞானத்தை உபாசனையாகவும் கருத முடியாது அப்படின்னு கருத்துக்களை சொல்லி முடிக்கிறார். இதில் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் இந்த விஷயம். ஆனால் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது கடினமாக எனக்கு தோணலை. இதெல்லாம் சில சமயம் விளக்கும் போது சிலர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. சம்பத் சம்பத் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இங்கே போயிடும்மாடா இப்படி. சரி, வரலாற்று விளையாட்டுக்கு இனிமேல். அடுத்தது, இப்படி பிரம்மத்தை உபாசனா விஷயமாக கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு, பிரம்மத்தை ஞான விஷயமாகவும் சொல்லக்கூடாது. ஞான விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். பிரம்ம வித்யா என்று சொல்லி வித்யைக்கு விஷயம் பிரம்மம் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த அர்த்தம் பாஷ்யக்கார் தெளிவுபடுத்துகிறார். எப்படி பிரம்மம் பிரமாணத்துக்கு விஷயம்னு சொல்லுவார், எப்படிப்பட்ட விஷயம் அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் எந்த வகையில் விஷயம் இல்லைன்னு புரிஞ்சாதான் நமக்கு எந்த வகையில் விஷயம்னு புரியும் நமக்கு. பாப்போம். நச்ச விதி கிரியா கர்மத்வேன காரியானு, இடம் தெரியுதுங்களா எங்கன்னு படிக்கணும்? நச்ச விதி கிரியா கர்மத்வேன காரியானு பிரவேசः பிரம்மணः அன்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதீ இதி விதிக்ரியா கர்மத்வ பிரதிஷேதாத் ஏனேதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானீயாத் இதி ச. விதிக்ரியா கர்மத்வேன காரியானுப்பிரவேச பிரம்மணः, நச்ச நச்ச முன்னாடி இருக்கு, ந காரியானுப்பிரவேச பிரம்மணः. விதிக்ரியா, விதி, வித் என்பது தாத்து, வேத்தி என்று சொல்கிறோம் இல்லையா, அறிகிறேன் அறிகிறான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்ல. அந்த ஞானம் என்பதும் ஒரு வகையான ஒரு கிரியை தான், மானச கிரியை தான் இல்லையா. அறிகிறேன் அதுவும் ஒரு வினை தானே, அது அறிதல் என்பது வினை தானே. அப்படி அந்த அறிதல் என்ற கிரியையினுடைய விஷயமாக, கர்மம் என்ன விஷயம் இங்க, விஷயமாக அவ்வாறு காரிய அனுப்பிரவேசக பிரம்மணக கிடையாது. பிரம்மத்துக்கு கிரியையினுடைய சம்பந்தம் உபாசன விஷயம் கிடையாது. ஆனால் ஞான விஷயமாக கிரியையினுடைய சம்பந்தம் வரும்னா அதுவும் கிடையாது. ஞான விஷயம் ஏன் ஞான ஒரு கிரியை சொல்கிறேன் என்றால், நான் இதை பார்க்கிறேன் அறிகிறேன் அப்படின்னு கிரியை வருது இல்லையா. நான் என்ற கர்த்தா, அறிவுதல் என்பது கிரியை,
அதனுடைய விஷயம் இங்கே இருக்கு பாருங்க. இப்படி பிரம்மம் ஒரு ஞான விஷயமாகாதுங்க. ஏனாகாது? விதித்தத்திற்கும் அவிதித்திற்கும் அப்பாற்பட்டது என்று உபனிஷதங்கள் விளக்குகின்றன. அந்யதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாத் அதி. விதித்தம் என்றால் காரியம், அவிதித்தம் என்றால் காரணம், அவ்யாக்கிருதம். இல்லையா? படிச்சிருக்கீங்க கேனோபனிஷத். அது அந்யதேவ தத் விதித்தாத், காரியமாக ஸ்தூல சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காரியமாக விதித்தமாகுது. அது காரியம் கிடையாது. அவ்வாறாகவே அவிதித்தமும் கிடையாது. அவிதித்தம் என்றால் காரியமல்லாத காரணம், மாயா, அவ்யாக்கிருதம், அதுவும் கிடையாது. ஸ்தூல சூக்ஷ்மமும் கிடையாது, விதித்தமும் கிடையாது, அவிதித்தமும் கிடையாது. இவ்வாறு விதி கிரியா கர்மத்துவ பிரதிஷேதாத், விதி என்னும் செயலினுடைய விஷயமாக பிரம்மம் இருப்பதை சாஸ்திரம் பிரசித்தம் செய்வதனால், விதி கிரியா கர்மத்துவ விஷயம் பிரதிஷேதாத். இது மட்டுமல்ல, ஏன இதம் சர்வம் விஜானாதி, எந்த ஆத்மாவினால், எந்த ஆத்மாவினால் இதம் சர்வம், இந்த திருஷ்ய ஜகத்தானது விஜானாதி ஒருவன் அறிகிறானோ, தம் அந்த ஆத்மாவை, கேன எந்த கரணத்தினால், விஜானியாத் ஒருவன் அறிய முடியும். இப்படி ஆத்மாவை அறிதல் என்னும் வினையினுடைய கர்மமாக சாஸ்திரம் பிரதிஷேதம் செய்கிறது. இதுச்ச, இவ்வாறாகவும். அதுபோல முன்பு சொன்னது போல, அதுபோல உபாஸ்தி கிரியா கர்மத்துவ படிப்போம். ததா உபாஸ்தி கிரியா கர்மத்துவ பிரதிஷேதோபி பவதி. யத்வாசானப்யுதிதம் ஏன வாக் அப்யுத்யதே இதி அவிஷயத்வம் பிரம்மணः உபன்யஸ்ய ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே இதி. அவ்வாறாகவே ஞான கர்மேந்திரிய விஷயமாக அவிஷயமாக இருந்து கொண்டு பிரம்மம் உபாசனா கிரியையினுடைய விஷயமாகவும் இருப்பதில்லை. ஞானேந்திரிய கர்மேந்திரியத்துக்கு அவிஷயம். அதே போல ஞானேந்திரிய கர்மேந்திரிய கிரியைகளினுடைய விஷயம் இல்லை பிரம்ம. அதே போல உபாசனை கிரியைக்கும் விஷயம் இல்லைன்ற உபனிஷதே சொல்லுது பாருங்க. சொல்றாரு உபாஸ்தி கிரியா. உபாஸ்தி என்றால் உபாசனை. உபாசனை என்ற கிரியா, மானச கிரியா, அதனுடைய கர்மத்துவம், அதனுடைய விஷயமாக சாஸ்திரம் பிரம்மத்தை பிரதிஷேதிக்கிறது. எவ்வாறு பிரதிஷேதிக்கிறது சாஸ்திரம்? கேனோபனிஷத் வாக்கியம்தான். எத் வாச்சான விதித்தம், இது வாக்கினால் சொல்லப்படுவதில்லையோ அப்படின்னு அர்த்தம். வாக்கினால் சொல்லப்படுவதில்லைன்னா வாக்கினுடைய விஷயமாவதில்லை. அதுபோல் சாஸ்திரம் ஸ்ரோத்திரம், சக்ஷு, மனஸ் எல்லாத்தையும் சொல்லியதுங்க. எத் வாச்சான அபியுதித்தம் ஏன வாக் அபுத்தியதே, எதனால் வாக்கானது தோன்றுகிறதோ, இந்த சைத்தன்யத்தினால். அப்படி இந்திரியத்திற்கு அவிஷயமாக பிரம்மத்தை சொல்லி, இதி அவிஷயத்துவம் பிரம்மணः உபன்யஸ்ய சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுது பாருங்க. ததேவ பிரம்மத்துவம் வித்தி, அதுதான் பிரம்மம் என்று உணர். எது? நேதம் விதிதம் உபாசதே, எது வாக்குக்கு அப்பாற்பட்டு வாக்கை ஊக்குவிக்கிறதோ, எது வாக்கினால் அறியப்பட முடியாதோ அது பிரம்மம். அப்படி சொன்ன சாஸ்திரம் இந்திரியத்துக்கு அவிஷயம் என்ற, கர்மேந்திரியம் தானே வாக்கு, அபிஷயம் என்று சொன்ன சாஸ்திரம் சொல்லுது பாருங்க, எதை இவர்கள் உபாசிக்கிறார்களோ அது பிரம்மம் அல்ல. நேதம் எதிதம் உபாசத்தை. இவ்வாறு உபாசனா கிரியா விஷயமாக பிரம்மத்தை சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதம் செய்து பாருங்க அப்படின்னு காட்டுறார். அதாவது ஒரே மந்திரத்தில் எதற்கும் விஷயம் இல்லைன்னு சொல்ல வரார். உபாசனைக்கும் விஷயம் கிடையாது, ஞானம் என்ற ஒரு செயலினுடைய விஷயமும் அது ஆகாது.
அப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுது உபனிஷத்துன்னு அந்த மந்திரத்தை எடுத்து சிறப்பாக நமக்கு காட்டுறாரு பாஷ்யக்கார். சரிங்களா? இப்பொழுது அடுத்ததுல பாஷ்யக்கார் என்ன சொல்றார் என்றால், இப்படி பிரம்மம் அவிஷயமாக இருந்தாலும் எப்படி நாம சொல்றோம் பிரம்மத்தை ஒரு பிரமேயம் என்று சாஸ்திரத்துக்கு? சாஸ்திரமும் பிரமாணம் தானே. எவ்வாறு பிரம்மம் அவிஷயமாக இருக்கிறதுன்னு எப்படி சொல்றோம் நாம? சாஸ்திர யோனித்வாத்துன்னு முன்பு சொல்லிட்ட பிறகு இப்பொழுது அது பிரமேயம் இல்லைன்னு சொல்றீங்களே, விஷயம் இல்லைன்னு சொல்றீங்களே. விஷயம் இல்லாததை எவ்வாறு பிரமேயம்னு சொல்ல முடியும்? அந்த இடத்துக்கு நமக்கு விளக்கம் தரார். பாப்போம். அவிஷயத்வே பிரம்மணஹ சாஸ்திர யோனித்வ அனுபபத்திஹி இதி சேத் ந அவித்யா கல்பித பேத நிவೃತ್ತಿ பரத்வாத் சாஸ்திரஸ்ய பிரம்மம் அவிஷயமாக இருக்கும்பொழுது சாஸ்திர யோனித்துவம் பொருந்தாது. சாஸ்திர யோனித்துவம் பொருந்தாது, சாஸ்திரத்துக்கு விஷயமாவதும் பொருந்தாது. இதி சேத் பூர்வபக்ஷி சொன்னால் ந கிடையாது. ஏன் கிடையாது? சாஸ்திரம் பிரம்மத்தை விஷயமாக காட்டுவதில்லை. சாஸ்திரம் பிரம்மத்தை விஷயமாக காட்டி பிரம்மத்தை பிரமேயமாக கொள்வதில்லை. சாஸ்திரம் அந்த அவித்யினால் தோற்றக்கூடிய அவித்யா கல்பித்த பேதம், அவித்யால் தோன்றக்கூடிய பேதம். என்ன பேதம்? திரிபுட்டி பேதம். ஞாதா, ஞேயம், ஞானம். இப்படி இந்த திரிபுட்டி பேதத்தை நிவர்த்தி செய்து நமக்கு நம்முடைய ஸ்வரூபத்தை, ஆத்மாவை, பிரம்மத்தை நமக்கு காட்டுகிறது. பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம். சாஸ்திரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவித்யை நீக்கினால் அவித்யா கல்பித்த பேதங்கள்லாம் போக பிரம்மம் இருப்பது, ஆத்மா இருப்பது தானே ஸ்வப்பிரகாசமாக தோன்றும். அந்த ஸ்வப்பிரகாசத்தன்மையை நமக்கு காட்டக்கூடியது சாஸ்திரம். அப்படி காட்டுவதனால் சாஸ்திரம் பிரம்மத்திற்கு, ஆத்மாவுக்கு பிரமாணம். விஷயமாக காட்டுவதனால் பிரமாணம் இல்லை. விஷயத்திற்கு அப்பாற்பட்ட, அந்த விஷயத்தை அறிவுனுக்கு அப்பாற்பட்ட தத்துவமாக, ஸ்வப்பிரகாச தத்துவமாக காட்டுவதனால்தான் சாஸ்திரம் பிரம்மத்திற்கு பிரமாணமே ஒழிய, சாஸ்திரம் பிரம்மத்தை விஷயமாக ஒருவனுக்கு காட்டி சாஸ்திரம் பிரம்மத்திற்கு பிரமாணமாவது இல்லை. அதை சொல்றான். அதான் சொல்றார், அவித்யா கல்பித்த, அவித்யால் கல்பிக்கப்பட்ட பேதங்கள். பேதம் திரிபுட்டி. அந்த திரிபுட்டியை நிவர்த்தி செய்வது தன்னுடைய பரத்வாத்னா, அதை திரிபுட்டியை நிவர்த்தி செய்வது தன்னுடைய பலமாக கொண்டுள்ளது சாஸ்திரம். பரத்வாத் பலத்வாத், அதையே தன்னுடைய ஒரு குறிக்கோளாக கொண்டுள்ளது சாஸ்திரம். அதான் அதை விளக்கிறார். இப்போ அடுத்தது ஒரு வாக்கியமா ஒரே ஒரு வரியில சொன்னார் இல்லையா, அவித்யா கல்பித்த பேத நிவர்த்தி பரத்வாத் சாஸ்திரஸ்ய என்று சங்கிரமா சொன்ன வாக்கியத்தை இப்பொழுது விளக்குகிறார். படிப்போம். நஹி சாஸ்திரம் இதந்தயா விஷய பூதம் பிரம்ம பிரதிபாதயிஷதி. பிரதிபிபாதயிஷதி கிம் தர்ஹி பிரத்யகாத்மத்வேன அவிஷயதயா பிரதிபாதயத் அவித்யா கல்பிதம் வேத்ய வேதித்ரு வேதனாதி பேதம் அபநயதி. இதுவரைக்கும் சாஸ்திரமானது பிரம்மத்தை இதம் தயா என்று, இதம் தயா என்றால் என்ன அர்த்தம்?
ஒரு விஷயமாக, இதம்னா ஒரு விஷயம் இல்லையா, இது சாஸ்திரமானது பிரம்மத்தை விஷயமாக இது என்று பிரம்மத்தை காட்டுவதற்கு அதற்கு எந்த விருப்பமும் இல்லை. பிரதிபிபாத இஷதி இஷதி பிரதிபிபாத இஷதி, அதற்கு இச்சை இல்லை. ஜிக்ஞாசா என்பது போல இது சன்னந்தம், அதற்கு எந்த விருப்பமும் இல்லை. சாஸ்திரத்துக்கு பிரம்மத்தை இது என்று விஷயமாக்கி நமக்கு காட்டித் தருவதற்கு அதற்கு விருப்பமே இல்லை. ஆனால் கிம் தர்ஹி, ஆனால் என்ன, எப்படி காட்டுகிறது சாஸ்திரம் பிரம்மத்தை? பிரம்மத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, எப்படி காட்டுகிறது? பெண்ண எப்படி காட்டுகிறது என்றால் பிரத்யேகாத்மத்வேன, அந்த பிரம்மத்தை நம்முடைய ஆத்மாவாக, விஷயமாக இல்லை, யுஷ்மத் பிரத்யய கோச்சர விஷயமாக இல்லை, அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக, நம்முடைய ஸ்வஸ்வரூபமாக, பிரத்யேகாத்மத்வேன அவிஷயத்தையா. அவிஷயத்தையா என்றால் அதை விஷயமாக தராமல், விஷயமாக கொள்ளாமல் பிரதிபாதையது, பிரதிபாதித்து கொண்டுன்னா அதை அறிவித்து கொண்டு நமக்கு காட்டிக்கொண்டு என்ன செய்கிறது? நம்மை நம் ஆத்மாவாக நம்மை காட்டி, பிரம்மம் நம் ஆத்மாவாக காட்டி என்ன செய்கிறது? அவித்யா கல்பிதம், அவித்யால் உண்டான கல்பித்தமான எது? வேத்ய. வேத்ய என்றால் விஷயம். வேதித்ரு, வேதித்ரா என்றால் அறிபவன். வேதனா, வேதனா என்றால் அறிவு. அறிபவன், அறிபவன் வேதித்ரு. வேத்ய அறியப்படும் பொருள், வேதன அறிவு. அறியப்படும் பொருள், அறிபவன், அறிவு என்ற பேதங்களுக்கு, அந்த பேதங்களை அபநயதி நீக்குகிறது. இல்லையா? இப்படிதான் சாஸ்திரம் பிரம்மத்தை நமக்கு காட்டுகிறது. விஷயமாக காட்டுவதில்லை, நம்முடைய ஆத்மா பிரம்மத்தை நம்முடைய சொரூபமாக காட்டி அவித்யா கல்பித்தெல்லாம் நீக்குகிறது சாஸ்திரம். இப்படிதான். எனவேதான் சாஸ்திரம். இதை விளக்குவதாக பாஷ்யக்கார் பிரமாணங்களை காட்டுகிறார் நமக்கு. ததாச்ச சாஸ்திரம் யஸ்யா, தெரியும் இல்லைங்களா படம், இந்த வாக்கியம் தெரியும் இல்லையா? சேர்ந்து படிப்போமா? யஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய ந வேதஸஹ, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம். இதெல்லாம் நீங்கள் படி, நான் சொல்கிறேன் படிங்க. ந திரஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யேஹே, ந ஸ்ருதேஹே ஸ்ரோதாரம் ஸ்ருணுயாஹ, ந மதேஹே மந்தாரம் மன்வீதாஹ. பரவாயில்ல. ந விஜ்ஞாதேஹே விஜ்ஞாதாரம் விஜானீயாஹ இதி ச ஏவ மாதி. அது இருக்குங்களா? ந விஜ்ஞாதேஹே விஜ்ஞாதாரம் விஜானீயாஹ இதி ச ஏவ மாதி. சாஸ்திரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இது கேனோபனிஷத்துடைய பிரபலமான வாக்கியம். யஸ்ய அமதம் தஸ்ய மதம், யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும். மதம் யஸ்ய, எவனுக்கு தெரிகிறதோ அவனுக்கு தெரியாது. ந வேதஸா, அப்படின்னு அர்த்தம். விஷயமாக எவன் ஆத்மாவை அறிகிறானோ அவன் அறிவதில்லை. ஏன்? அவிஜ்ஞாதம் விஜானதாம். அவிஜ்ஞாதம் விஜானதாம், அறிபவர்களுக்கு அது அறியாதது. விஜ்ஞாதம் அபிஜானதாம், ஆனால் அறியாதவர்களுக்கு அது அறியப்பட்டது. அறியாதவர்கள் என்ன அர்த்தம்? அது விஷயமாக அறியாதவர்களுக்கு அது அறியப்பட்டது. இப்படி சாஸ்திரம் பிரம்மத்தை விஷயமாக காட்டுவதில்லை. சாஸ்திரம் நமக்கு பிரம்மத்தை ஆத்மாவாக காட்டுகிறது. ஆத்மா விஷயம் கிடையாது இல்லையா? யுஷ்மத் பிரத்யேக கோச்சரம் இல்லை இல்லையா? அதான் சொல்றார். இதை விளக்குவதாக மற்ற ஸ்ருதிகள், பிரதாரணிக ஸ்ருதி, ந திரஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யேஹே, பார்வையை பார்ப்பவனை பார்க்க முடியாது. பார்வையை பார்ப்பவனை பார்க்க முடியாது. பார்க்கிறோம் இல்லையா? நாம் பார்க்கிறோம் என்று பார்ப்பவனை யாரும் பார்க்க முடியாது. அதுபோல ந ஸ்ருதேஹே ஸ்ரோதாரம் ஸ்ருணுயாஹ, அது உங்களதில் இல்லை, அதே வாக்கியம்தான் போயின்னு இருக்கு. கேட்பதை கேட்பவனை கேட்க முடியாது.
கேட்பதை கேட்பவன், கேட்கிறோம் இல்லையா உன்னை, அதை கேட்கறவன் இருக்கான் இல்லையா, அவனை கேட்க முடியாது. அவனை கேட்க முடியாதான், அறிய முடியாதான், செவியால். அதனால் கேட்க முடியாதுன்னு சொல்லுவோம். தமிழில் கேட்க முடியாதுன்னா வேறு வகையான அர்த்தங்களும் இருக்கு இல்லையா. அவனை யாரும் ஒன்றும் கேட்டுக்க முடியாதுன்னு அர்த்தமாயிடும். அப்படி இல்லை அர்த்தம் இங்கே. அதுபோல் நம் மதேஹே மந்தாரம் மன்வீதாக, நினைவை நினைப்பவனை நினைக்க முடியாது, நினைவை நினைப்பவனை நினைக்க முடியாது. ந விஜ்ஞாதைஹே விஜ்ஞாதாரம் விஜானியாக, அறிவை அறிபவனை அறிய முடியாது, யாரும் அறிய முடியாது. இதிச்ச ஏவமாதி. இவ்வாறு பிரம்மமானது எல்லாவற்றையும் அறிகின்ற பிரத்யேகாத்மா, சாட்சியை ஒழிய அறிகின்ற ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரத்யேகாத்மாவை யாரும் விஷயமாக அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படியெல்லாம் விளக்கம். இதனால் என்ன தெரிய வருகிறது? அத்தஹ படிப்போம். அத்தஹ அவித்யா கல்பித சம்சாரித்வ நிவர்த்தனேன அவித்யா கல்பித சம்சாரித்வ நிவர்த்தனேன நித்ய முக்த ஆத்மஸ்வரூப சமர்ப்பணாத் ந மோக்ஷஸ்ய அனித்யத்வ தோஷः. இவ்வாறு அத்தஹா எனவே அவித்யா கல்பித்த, அவித்யால் கல்பிக்கப்பட்ட சம்சாரித்வ, சம்சாரித்வம் என்றால் திரிபுட்டி, அந்த வேத்ய வேதித்ர வேதனா சொன்னார் இல்லைங்களா, அந்த திரிபுட்டியை நிவர்த்தி செய்து நம்முடைய நித்திய முக்த ஆத்மஸ்வரூப சமர்ப்பணாத், நம்முடைய நித்திய முக்த ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு காட்டுவதாக இருப்பதனால் அதுவே மோட்சமாக இருப்பதனால், நம்ம ஆத்மஸ்வரூபம் இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமே மோட்சமாக இருப்பதனால், அது எப்பொழுதும் விஷயமாகாதலால், அது எப்பொழுதும் சகஜமாக இருப்பதலால், ஞானத்திற்கும் அது விஷயமாகாதலால், மோக்ஷத்துக்கு ந மோக்ஷஸ்ய அனித்யத்வ தோஷா, ஒரு விஷயம் அது அழியும். இது விஷயமாக இல்லாதலால் இதற்கு அழிவே கிடையாது. ஞானத்துடைய விஷயம் அழியும் இல்லையா, இதை நான் பார்க்கிறேன், இது ஒரு நாள் உடையப் போகுது இல்லையா, அழியக்கூடிய எதை நாம் அறிகிறோமோ அது அழலாம் அழியும். அது ஞானத்துடைய விஷயம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் அழியத்தான் செய்யும். ஆனால் பிரம்மமோ ஞானத்துடைய விஷயம் அல்ல, ஞானத்துடைய விஷயம் இல்லை. சாஸ்திரம் அந்த பிரம்மத்தை நம்முடைய ஆத்மஸ்வரூபமாக நமக்கு காட்டுகிறது, விஷயமற்ற தன்மையை காட்டுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மம், அப்படிப்பட்ட ஆத்மாதான் மோட்சம். எனவே மோட்சத்திற்கு அனித்தியத்துவம் தோஷம் கிடையாது, அது விஷயமாக ஆக இல்லாதலால். என்ன தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க. சாஸ்திர யோனித்துவம் இருக்கு, ஆனால் விஷயமாக காட்டி சாஸ்திர யோனித்துவம் இல்லை, விஷயீ ஆக காட்டி, யுஷ்மத் பிரத்யய கோச்சரமாக காட்டி சாஸ்திரம் நமக்கு பிரம்மத்தை விஷயம் செய்வதில்லை. அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக காட்டி விஷயாக நமக்கு 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 அந்த தெளிவை ஏற்படுத்தி இல்லையா, தெளிவை ஏற்படுத்தி அந்த மோட்சத்தை நமக்கு தருகிறது. எனவே மோட்சத்துக்கு அனித்தியத்துவம் இல்லை. சரிங்களா? இப்படி சொல்லிவிட்ட பிறகு இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? மோட்சம் என்பது உபாசனையுடைய பலம் ஆக முடியாது. பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம் அகம் பிரம்மாஸ்மி என்பது உபாசனையாக முடியாது. இது ரெண்டும் சொல்லிட்டான். உபாசனையுடைய விஷயம் இல்லை, ஆனால் ஞானத்தோட விஷயமா? ஒரு வகையில் ஞானத்தோட விஷயம், இன்னொரு வகையில் ஞானத்தோட விஷயம் கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? சாஸ்திரமானது இந்த பிரம்மத்தை ஒரு விஷயமாக காட்டி பிரமாணமாவது கிடையாது. ஆனால் சாஸ்திரமானது இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக காட்டி பிரமாணமாகிறது. அப்படி ஆத்மாவாக காட்டுவதற்கு சாஸ்திரம் என்ன செய்கிறது?
அந்த அவித்யா கல்பித்த திரிபுட்டியை நீக்கி நம் ஸ்வரூபத்தை, ஏன்னா நாம் இப்பொழுது நம்மை அந்த வேதித்ருவாக நாம் நம்மை கருதுகிறோம், அறிபவனாக இப்பொழுது நம்ம கருதுகிறோம். அந்த அறிபவனையும் நீக்கி, அறியப்படும் பொருளையும் நீக்கி, அந்த அறிவையும் நீக்கி அந்த ஞான ஸ்வரூபமாக இருக்கும் நம்மை நமக்கு காட்டுகிறது. சரியா? மோக்ஷம் மோக்ஷம் உபாசனையுடைய பலம் இல்லைன்னு சொன்னார் முன்னாடி. அஷரீரத்துவம் என்று அதையெல்லாம் காட்டி, அஷரீரம் ஆத்மஸ்வரூபம், அது நித்தியம், அந்த நித்தியமானது ஏற்படுத்த முடியாதெல்லாம் சொன்னார். இப்போ வேறு வகையில் மோட்சமானது கிரியையினுடைய பலமாக முடியாதுன்னு காட்டுறார். வேறொரு வகையில் கிரியையினுடைய பலம் 4ஆக முடியும். படித்த விஷயம்தான் நீங்கள் இல்லையா? கிரியையினுடைய பலம் 4ஆக முடியும். ஒன்று உத்பாத்தியம், கர்மத்தின் பலன் உத்பாத்தியம். கர்மம் என்று சொல்லும்போது மானசிக கர்மமும் நீங்கள் எடுத்துக்கணும். கர்மம் என்றால் வெறும் காய்க கர்மம் மட்டும் கிடையாது, மானசிக கர்மம் உபாசனையும் கொள்ளணும். கர்மம் பலன் உத்பாத்தியமாக இருக்கலாம், விகாரியமாக இருக்கலாம், ஆப்பியமாக இருக்கலாம், சம்ஸ்காரியமாக இருக்கலாம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? எங்கே கேட்டிருக்கீங்க? எந்த உபனிஷத் பாஷ்யத்தில் வந்திருக்குதெல்லாம்? நிறைய இடத்துல வந்திருக்கு, நிறைய இடத்துல வந்திருக்கு இல்லையா? சரி, அப்போ ஆத்மபோதத்துலேருந்து படிச்சு இந்த விஷயம் அப்போ கொஞ்சம் வேகமாக சொல்லலாம் நான் இல்லையா? ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது, சுலபந்தான். சமன்வய அத்தியாயத்தில் பாஷ்யக்கார் அப்படியே சொல்லிட்டு போகிறார். மற்ற இடத்துலலாம் பார்த்தா நீங்கள் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த இடத்துல அவரே தன்னை விளக்கிக் கொள்கிறார். அதனால் கொஞ்சம் விஸ்தாரமாக இருந்தால் கூட அதில் எந்த சிரமமும் இல்லை. அதான் இங்கே பாஷ்யம் எப்பொழுதும் சிரமம் கிடையாது. உண்மையில் பாஷ்யம் நீங்கள் புரிந்து கொண்டால் சிரமமே கிடையாது. அவரை போல சுலபமாக விளக்குவோர் உலகத்தில் யாருமே இருக்க கிடையாது. சரி, எஸ்யது உத்பாத்யோ மோக்ஷா இல்லையா? படிப்புமா? எஸ்யது உத்பாத்யோ மோக்ஷா தஸ்ய மானசம் வாச்சிகம் காயிகம் வா காரியம் அபேக்ஷதே இதி யுக்தம் ததா விகார்யத்வே ச தயோபக்ஷயோः மோக்ஷஸ்ய த்ருவம் அனித்யத்வம் நஹி தத்யாதி விகார்யம் உத்பாத்யம் வா घटाதி நித்யம் திருஷ்டம் லோகே. யார் மோட்சமானது உத்பாத்தியம் என்று சொல்கிறார்களோ, எஸ்யது உத்பாத்யோ மோக்ஷா, எவர்களுக்கு மோட்சமானது உத்பாத்தியமோ, கிரியாவுடைய பலம் 4 வகைப்படும் சொன்னோம். அந்த 4 வகையில் ஒரு வகையான பலம் உத்பாத்தியம். உத்பாத்தியம் என்றால் இது எதற்கு உற்பத்தி உண்டாகிறதோ, கடம், குயவன் கடத்தை உற்பத்தி செய்கிறான், அது கிரியையினுடைய பலன் இல்லையா? அவர்கள் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். தஸ்ய மானசம் வாச்சிக்கம் காயிக்கம் வா காரியம் அபேட்சதே, அவர்களுக்கு மோட்சமானது மானசிக கிரியையினுடைய ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது வாச்சிக்கம் வாக்கினுடைய கிரியையினுடைய காரியமாக இருக்கலாம். அந்த மோட்சம் அதான் வாச்சிக்கம் காரியம், இல்லைனா காயிக்கம் காரியம், சரீரத்தினால் செய்யக்கூடிய ஒரு கிரியையினுடைய காரியமாக இருக்கலாம் இல்லையா? அபேக்ஷதே இது யுக்தம், இதுதான் பொருந்தும். இதுதான் பொருந்தும்னா என்ன அர்த்தம்? மோக்ஷம் உற்பத்தியமானால் அவர்களுக்கு அந்த மோட்சமான காரியமானது மானசிகமாக இருக்கணும், அல்லது வாச்சிக்கமாக இருக்கணும், காயிக்கமாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்றினால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அதான் அபேக்ஷத்தேன்னு சொன்னார். அந்த மோட்சத்துக்கு இந்த காரியம் அபேக்ஷத்தே அப்படின்னு சொல்கிறோம். அவ்வாறாகவே ததா விகாரியத்வேச்ச, மோட்சத்தை விகாரியம் என்று கொண்டாலும், விகாரியம் என்று கொண்டாலும் என்ன அர்த்தம்? அந்த மோட்சத்தை ஒரு மோட்சத்தை விகாரத்தினால் ஏற்பட்டது என்று சொன்னாலும், ஒரு மாறுபாட்டினால் ஏற்பட்டது என்று சொன்னாலும், உதாரணம் என்ன சொல்லுவாங்க? சாதாரணமாக அதுக்கு தயிர் சொல்லுவாங்க, பால் தயிராக மாறுதுன்னு சொல்லுவாங்க.
ததா விகாரியத்வேச்ச, அந்த விகாரியம் மோட்சம் விகாரியம் என்றாலும் அங்கும் என்ன இருக்கணும், அதை அந்த விகாரத்தை ஏற்படுவதற்கு அந்த காரியமானது, அந்த கிரியையானது மனசால் இருக்கலாம், வாக்கால் இருக்கலாம், காயத்தாலும் இருக்கலாம். இப்படி இந்த இரண்டு பட்சத்திலும் என்ன இருக்கு, மோட்சம் அனித்தியம் ஆயிடும். அது உற்பத்தி செய்யப்பட்டதனால், அது ஏற்பட்டதனால், உற்பத்தியால் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, விகாரத்தால் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இரண்டிலும் அது ஏற்படுகிறது, எனவே அது அனித்தியமாகும். உண்டாகிறது, தோன்றுகிறது, எனவே அது அனித்தியமாகும். தயோ பக்ஷயோகோ, இந்த இரண்டு பட்சங்களிலும், இந்த இரண்டு பட்சம் என்னங்க, உற்பத்தியம் விகாரியம், இந்த இரண்டு பட்சங்களில் என்ன ஆகிறது, மோட்சம் துருவம், நிச்சயமாக அனித்தியம்தான். துருவம் அனித்தியத்துவம், மோட்சம் நிச்சயமாக அனித்தியமாக தான் இருக்கும். உதாரணம் சொல்றார், நஹி தத்யாதி விகாரியம், தத்யாதி ததி தயிர் போன்ற விகாரங்கள், போன்ற விகாரம் என்ன அர்த்தம், ததி விகாரியம் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம், விகாரத்தால் ஏற்பட்டது ததி. ஆனால் ததி விகாரியம், விகாரியம் என்ன அர்த்தம், விகாரத்தால் வந்தது விகாரியம். உற்பத்தியம் வா கட்டாதி, உற்பத்தியால் ஏற்பட்டது கட்டாதி. நித்தியம் திருஷ்டம் லோகே, இந்த உலகத்தில் அது நித்தியம்னு பார்க்குறோம் நாம், எதுவும் அது நித்தியம் கிடையாது இல்லையா, அனித்தியம் தானே. அவ்வாறாகவே மோட்சம் உற்பத்தியமாக இருந்தாலும் விகாரியமாக இருந்தாலும் அது அனித்தியம்தான். சரி, ஆப்பியம் என்ற பட்சத்தில் எப்படி படிப்போம் அடுத்தது. நச்ச ஆப்யத்வேனாபி கார்யாபேக்ஷா ஸ்வாத்மஸ்வரூபத்வே சதி அநாப்யத்வா ஸ்வரூப வதிரிக்தேபி பிரம்மணः நாப்யத்வம் சர்வகதத்வேன நித்யாப்தரூப்தத்வாத். பரவாயில்ல. சர்வேண பிரம்மணः ஆகாஷஸ்ய இவ ஆப்யத்வேனாபி, மோட்சமானது ஆப்பியம்னு எடுத்துப்போமே, மோட்சமானது ஆப்பியம், ஆப்பியம் என்றால் அடைவது, ஒரு கிராமத்தை அடைவது போல. ஆப்யத்வேனாபி நச்ச காரியாபேக்ஷா, மோட்சத்தை ஆப்பியம் என்று கொண்டாலும் அங்கு காரியம் சரிபடாது. ஏன் சரிபடாது, காரியம் அங்கு காரியத்திற்கு அபேட்சை இல்லை. ஏனென்றால் ஸ்வாத்மஸ்வரூபத்வே சதி, மோட்சமானது ஆத்மா தானே, நம் ஸ்வரூபம் தானே, பார்த்துட்டோம் இல்லை, அஷரீரத்துவம் பார்த்தோம் இல்லையா. ஸ்வாத்மஸ்வரூபே சதி, மோட்சமானது ஸ்வாத்மஸ்வரூபமாக இருப்பதனால் அதை போய் அடைய முடியுமா, எங்கோ நம்மை தள்ளி இருக்குதா கிராமத்தை போல போய் அடையிறதுக்கு இல்லை. சில பேர் மோட்சத்தை ஆத்மாவை பிரம்மா ஆத்மா மோட்சம் நம்ம ஒன்றாக எடுத்துக்கொள்கிறோம் அத்வைத வேதாந்தத்தில். சிலர் பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்வதில்லை. அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த பிரம்மமானது ஆப்பியமாக முடியாது. ஏன், ஸ்வரூப வதிரிக்தத்வே அப்பி, அந்த பிரம்மமானது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு வதிரிக்தமாக வேறாக இருந்தாலும் அந்த பிரம்மத்தை போய் அடைய முடியாது. பிரம்மணா ந ஆப்பியத்துவம், அடைய முடியாது. ஏன், சர்வகதத்வேன, பிரம்மம் சர்வகத்தம் ஒத்துக்கிறீங்க இல்லையா, ஆத்மான்னு ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல, பிரம்மத்தை சர்வகத்தம் ஒத்துக்கிறீங்க இல்லையா. சர்வகதத்வேன, சர்வகத்தம்னா என்ன அர்த்தம், இங்கேயும் இருக்குல்ல ஆத்மா, இங்கேயும் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் இருக்குன்னா இங்கேயும் இருக்குல்ல. சர்வகதத்வேன நித்திய ஆப்த ரூப்தத்வாது, இப்பொழுதும் இங்கேயே இருக்கு, எனவே ஆப்தமாக தான் இருக்கு, அடைந்ததாக தான் இருக்கிறது. சர்வேண பிரம்மணः, அனைவராலும் பிரம்மத்தை. எப்படி, ஆகாஷஸ்ய இவ, ஆகாசத்தை போய் யாரும் அடைய முடியாது, அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அடையவும் முடியாது. ஏன், எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருப்பது போல. எனவே பிரம்மமானது ஆப்பியமும் கிடையாது, பிரம்மமானது ஆப்பியம் கிடையாது, மோட்சமானது ஆப்பியமும் கிடையாது. ஏன், பிரம்மம் ஆத்மா, ஆத்மா மோட்சஸ்வரூபம், அசரீரமாக இருப்பதனால். சரி,
மோட்சம் சம்ஸ்காரியமாக கொண்டால் அடுத்தது படிப்போம். நாபி சம்ஸ்காரியோ மோக்ஷः ஏன வியாபாரம் அபேக்ஷேத சம்ஸ்காரோ ஹி நாம சம்ஸ்கார்யஸ்ய குணாதானேன வா ஸ்யாத் தோஷ அபநயனேன வா ந தாவத் குணாதானேன சம்பவதி. அநாதேய அதிசய பிரம்மஸ்வரூபத்வாத் மோக்ஷஸ்ய நாபி தோஷ அபநயனேன நித்யசுத்த, சாதாரணமாக நித்யசுத்த புத்த தான் வருது நமக்கு, நித்யசுத்த பிரம்மஸ்வரூபத்வாத் மோக்ஷஸ்ய மோக்ஷமானது சம்ஸ்காரியம் என்ற கர்ம பலம் என்றும் கொள்ள முடியாது. நாபி சம்ஸ்காரிய மோக்ஷ, மோக்ஷமானது சம்ஸ்காரியமும் கிடையாது. இவ்வாறு சம்ஸ்காரமாக இருந்தால் ஏன வியாபாரம் அபேக்ஷேத, அவ்வாறு சம்ஸ்காரமாக கொண்டால் அதற்கு ஒரு கிரியை அவசியமாகும். வியாபாரம் கிரியை, வியாபாரம் செயல். ஏன் எப்படி சொல்றீங்க? சம்ஸ்காரம் என்பது ஒரு செயலால் தான் ஏற்படக்கூடியது. அதான் விளக்கிறார். சம்ஸ்காரோஹி நாம, சம்ஸ்காரம் என்றால் என்ன? சம்ஸ்காரியஸ்ய, எதை சம்ஸ்காரம் செய்யணுமோ, சம்ஸ்காரியஸ்ய சம்ஸ்காரியஸ்ய குணாதானேன வாஸ்யாத், ஒரு குணத்தை, குணம் நல்லதுன்னு அர்த்தம். இங்கே குணம் தோஷம் இல்லைங்களா? குணம் தோஷம் சொல்றது இல்லையா? என்ன சொல்றது? குணம் தோஷம் நல்லது கெட்டது என்ன சொல்றது? என்ன சொல்றது? விருத்தமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்றது? குணம் தோஷம், எதிர்ப்பதம், எதிர்ப்பதமாக இருக்கிறது. அதான் சொல்றார். குணம் சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்? சம்ஸ்காரியத்தில் எதை சம்ஸ்காரியம் செய்யணுமோ அதற்கு குணத்தை நாம் ஏற்ற வேண்டும். குண ஆதானேன, ஆதானேன்னா அதற்கு தருவது, ஏற்றுவதுன்னு அர்த்தம். எதை சம்ஸ்காரம் செய்யணுமோ அதற்கு ஒரு நன்மையை ஏற்ற வேண்டும், ஒரு குணத்தை ஏற்ற வேண்டும். இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம். தோஷ அபநயனவா, அதில் இருக்க தோஷத்தை நீக்கணும். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். குணத்தை ஏற்றுவதாகவும் இருக்கலாம், தோஷத்தை நீக்குவதாகவும் இருக்கலாம். சரி, இது ரெண்டுத்துல எது முடியும்னு பார்ப்போம். பிரம்மத்துக்கு குணம் ஏற்ற முடியுமா? மோட்சத்துக்கு குணம் ஏற்ற முடியுமா? ந தாவத் குணாதானேன சம்பவதி. ஏன்? அநாதேய அதிசய பிரம்மஸ்வரூபத்வாத் மோக்ஷஸ்ய, மோக்ஷம் பிரம்மஸ்வரூபமாச்சே. பிரம்மத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சம் இருக்கு. பிரம்மம் எப்படி இருக்கு? அதுல எந்த ஒரு குணமும் அதிகமாக ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அநாதேய அதிசய, ஏற்றுவதற்கு அநாதேய, ஆதேயம் ஏற்றுவது, அநாதேய ஏற்ற முடியாது. என்ன? அவ்வளவு அதிசயம் இருக்கு, அவ்வளோ நல்லது இருக்கு, அவ்வளோ குணம் இருக்குதுல. அநாதேய அதிசயத்துவ அதிசய பிரம்மஸ்வரூபத்வாத் மோக்ஷஸ்ய, பிரம்மத்துக்கு ஒரு குணம் ஏற்றணுமா? அதிசய குணம் தானே பிரம்மம். பிருகி விருத்தவ் என்ற தாத்துவினால் தோன்றக்கூடியது தானே. எனவே அதற்கு ஒரு குணம் ஏற்றுவது என்ற நிலையே கிடையாது. சரி, தோஷத்தை தான் எடுப்போமே மோட்சத்திலிருந்து பார்த்தா. நாபி தோஷ அபநயனேன, தோஷத்தை எடுக்கவும் தள்ளவும் நீக்கவும் அவசியம் இல்லை. ஏன்? நித்திய சுத்த பிரம்மஸ்வரூபத்வாத் மோக்ஷஸ்ய, நித்தியமாக சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம், நித்திய சுத்தமாக இருக்க அந்த பிரம்மஸ்வரூபம் தான் மோட்சமாச்சே அப்படின்னு சொல்றார். எனவே எது கிடையாது? கர்ம பலமாக இருக்கக்கூடிய கர்மபலம் 4: உத்பாத்தியம், விகாரியம், ஆப்பியம், சம்ஸ்காரியம். மோட்சம் இந்த 4த்துல ஒன்றாகவும் ஆக முடியாது. காமிச்சிட்டேன். சரி, பூர்வபக்ஷி சொல்றார். அதாவது மோக்ஷம் என்றால்
பிரம்மஸ்வரூபம் எல்லாம் ஒத்துக்கிறேன், ஆத்மஸ்வரூபம் எல்லாம் சரி. அதில் குணமும் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தோஷம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற சம்ஸ்காரம் 2 வகையாக சொல்கிறீங்க. நான் வேறொரு வகையான சம்ஸ்காரம் சொல்கிறேன் பாருங்க. என்னது? பார்ப்போம். ஸ்வாத்ம தர்மஹ ஏவ சன் திரோபூதஹ மோக்ஷஹ கிரியையா ஆத்மனி சம்ஸ்கிரியமாணி அபிவ்யஜ்யதே யதா ஆதர்ஷே நிகர்ஷண கிரியையா சம்ஸ்கிரியமாணி பாஸ்வரத்வம் தர்மஹ இதி சேத். நல்ல பூர்வபக்ஷம். மோக்ஷம் ஆத்மஸ்வரூபம் தான், அதில் எந்த ஒரு ஆக்ஷேபமும் எனக்கு இல்லை. ஸ்வாத்மஸ்வரூப ஏவசன். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கு மோக்ஷம்? திரோபூதா, மறைவு அடைந்ததாக உள்ளது, மறைவுபட்டு உள்ளது. சரியா? அப்படி அந்த மறைவாக என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான், ஆனால் இப்போ மறைவாக இருக்கு. அப்போ அந்த மறைவை நீக்கணும்னா என்ன செய்யணும்? நான் சம்ஸ்காரம் செய்யணும். கிரியையா ஆத்மனி சம்ஸ்கிரியமானே. ஆத்மாதான் மோக்ஷஸ்வரூபம், ஆனால் மறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஆத்ம மோக்ஷஸ்வரூபம் இப்பொழுது எனக்கு தோன்றுவதில்லையே, மறைஞ்சிருக்கே. நான் என்ன செய்யணும்? அந்த ஆத்மா இடத்தில் சம்ஸ்காரம் செய்யும்பொழுது, அந்த ஆத்மாவை சம்ஸ்காரம் செய்யும்போது மோக்ஷம் திரோபூதமாக இருக்கு, மறைஞ்சிருக்கு. ஆத்மஸ்வரூபம் தான் மறைஞ்சிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆத்மாவை நான் சம்ஸ்காரம் செய்யும்போது அபிவ்யஜ்யத்தை இருக்கின்ற மோட்சம் அது தோன்றும். உதாரணம் சொல்கிறேன். யதா ஆதர்ஷே, எவ்வாறு ஒரு ஆதர்ஷம்? கண்ணாடி, முகக்கண்ணாடியா? முகக்கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி, முகக்கண்ணாடி தானே. யதா ஆதர்ஷே, இந்த கண்ணாடியில் அழுக்கு, நாம் இப்போ கண்ணாடியில் அழுக்கு படிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற கண்ணாடி அந்த காலத்து கண்ணாடி கிடையாது. அந்த காலத்தில் அந்த காலத்தில் என்ன மாதிரி கண்ணாடி பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் மெட்டல் 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 மெட்டலுக்கு என்ன சொல்கிறது? லோகமா, லோகம். உலோகம், சம்ஸ்கிருத லோகம். உலோகம். அந்த உலோக கண்ணாடி தான் இப்போ கூட இருக்கு. இப்போ கூட கேரளாவில் ஒரு இடத்துல இருக்கு ஒரு கண்ணாடி. சொல்றது என்ன பேர்? அதுக்கு ஒரு கண்ணாடி, அதுக்கு பேர், அந்த ஊர் பேரை சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி யாருக்காவது தெரியுமா? இப்போ கூட இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம முகம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும், நல்லா தெரியும். நம்ம சாதாரண கண்ணாடி கூட அவ்வளோ அழகாக தெரியாது, நம்ம முகம் அப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் ஒரு கண்ணாடி. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது உலோகம் தானே. அப்போ அதனால் என்ன ஆகும்? ஒரு மாதிரி ஒரு ஆக்சைடுன்னு சொல்கிறது, ஆக்சிடேஷனால் அந்த ஆக்சைடு சொல்கிறது, மெட்டல் ஆக்சைடு. அதனால் அது மூடி இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அதை ஏதாவது எடுத்து அது நல்லா ஆரன்முளா கண்ணாடி, கூகுள் காட் வேலை செய்கிறாருங்க. ஆரன்முளா கண்ணாடி. இந்த ஆரன்முளா கண்ணாடியை நம்ம நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும்? ஆரன்முளா கண்ணாடியில் இந்த கண்ணாடி நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும்? அது நமக்கு திருப்பியும் அதனுடைய அதுக்கு பிரகாசத்தன்மை இருக்குது, அது மறைஞ்சிருக்கனால தேய்க்கும் போது என்ன ஆகும்? திருப்பி நமக்கு நல்லா தெரிய வரும். அதுபோல் ஆத்மஸ்வரூபம் மறைஞ்சிருக்கு, திரோபூதமாக இருக்கு. அதான் சொல்கிறான். யதா ஆதர்ஷே நிகர்ஷண கிரியையா சம்ஸ்கிரியமானே. நிகர்ஷனம் என்றால் நல்லா தேய்க்கிறது. சம்ஸ்கிரியமானே அப்போ என்னாகும்? பாஸ்வரத்வம் தர்மஹா, அந்த பாஸ்வரத்துவம், அந்த பிரகாசத்தன்மையானது நன்றாக தோன்றும். எப்படி சொன்னா?
சம்ஸ்காரத்துக்கு உதாரணம். பூர்வபக்ஷம், சம்ஸ்காரம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஆத்மஸ்வரூபம், அதில் குணம் ஏற்ற வேண்டாம், அதில் தோஷங்கள் நீக்க வேண்டாம், அதனோட ஸ்வரூபம் தான் சகஜம். ஆனால் இப்படி இருக்கு கண்ணாடி போல, அந்த கண்ணாடி போல. அதுக்கு உத்தரம் தரார் பாஷ்யக்கார். பாவம். ந கிரியாஷ்டயத்வ அனுபபத்தேஹே ஆத்மனஹ யதாஷ்டயா கிரியா தம் அவிகுர்வதி நைவ தம் அவிகுர்வதி நைவ ஆத்மானம் லபதே இதி ஆத்மா ஸ்வாஸ்ரய கிரியையா விக்ரியேத அனித்யத்வம் ஆத்மனஹ பிரசஜ்யேத அவிகார்யோயம் உச்யதே இதி சைவ மாதீனி வாக்யானி பாத்யேரன் தச்ச அனிஷ்டம் தஸ்மாத் ந ஸ்வாஸ்ரயா கிரியா ஆத்மனஹ சம்பவதி அந்யாஸ்ரயாः து கிரியாயாः அவிஷயத்வாத் ந தயா ஆத்மா சம்ஸ்கிரியதே. நீங்கள் சொல்கிறது பொருந்தாது. ஏன் பொருந்தாது? கிரியாஷ்ரயத்துவ அனுபபத்தேகே ஆத்மனஹா, ஆத்மாவுக்கு கிரியையினுடைய ஆශ්‍රயமாக முடியாது. அங்கே கண்ணாடி, அந்த கண்ணாடியானது சம்ஸ்காரம் என்ற கிரியையினுடைய ஆதாரமாக இருக்குது. அது நல்லா தேய்க்க முடியும். ஆத்மா பிடிச்சி தேய்ங்க பார்ப்போம். அது என்ன விஷயம் அதை பிடிச்சி தேய்க்கிறதுக்கு? கிரியாஷ்ரயத்துவ அனுபபத்தேகே, உதாரணம் நல்லா இருக்குப்பா, அதுக்கு பொருந்தாதே. கிரியாஷ்ரயத்துவ அனுபபத்தேகே ஆத்மனஹா, ஆத்மா ஒரு கிரியையினுடைய ஆශ්‍රயமாக முடியாது. அதுக்கு விளக்கமும் சொல்கிறாரு பாருங்க. நான் சொன்னது போல இப்படி சொல்லாமல் சாஸ்திரியமாக சொல்கிறார். எது ஆශ්‍රயா கிரியா தம் அவிகுர்வதி நைவ ஆத்மானம் லபதே. எது ஆශ්‍රயா கிரியா, எதை ஆශ්‍රயித்து உள்ளது ஒரு கிரியை, எதை ஆශ්‍රயித்து உள்ளது ஒரு கிரியை. இங்கே சம்ஸ்கார கிரியா பற்றி பேசுகிறோம். கிரியா தம் அவிகுர்வதி, எதை ஆශ්‍රயித்து இருக்குது இல்லையா, அதற்கு விகாரம் ஏற்படுத்தாமல், தம் அவிகுர்வதி விகாரம் ஏற்படுத்தாமல், நைவ ஆத்மானம் லபத்தே, தன் ஸ்வரூபத்தை, தன் கிரியாஸ்வரூபத்தை அந்த கிரியா பெறாது. எதை ஆශ්‍රயித்து ஒரு கிரியை உள்ளதோ, கண்ணாடி எடுத்துக்கங்களேன், சம்ஸ்கார கிரியா பண்ணுறோம். அந்த கண்ணாடியை ஆශ්‍රயித்திருக்கின்ற அந்த சம்ஸ்கார கிரியா, அந்த கண்ணாடியில் எந்த ஒரு மாறுதலை ஏற்படுத்தாமல் அது தன்னுடைய சம்ஸ்கார கிரிய ஸ்வரூபத்தை பெறாது. சரிதானே? அதான் சொல்கிறார். இது ஆශ්‍රயா கிரியா, எதை ஆශ්‍රயித்து ஒரு கிரியை உள்ளதோ, தம் அவிகுர்வதி அதை மாற்றாமல், நைவ ஆத்மானம் லபதே தன் ஸ்வரூபத்தை, ஆத்மானம் என்றால் தன் ஸ்வரூபத்தை. இங்கே கிரியா தன் ஸ்வரூபத்தை அர்த்தம், கிரியை கிரியையாக முடியாது. எதி ஆத்மா ஸ்வாஸ்ரய கிரியையா விக்ரியேத அனித்யத்துவம் ஆத்மனஹ பிரசஜ்யேத. ஒருவேளை ஆத்மா தன்னை ஆශ්‍රயித்துள்ள கிரியையினால் அதற்கு விகாரம் ஏற்படுமானால் என்னாகும்? அடுத்தது அனித்யத்துவம் ஆத்மனஹ பிரசஜ்யேத, ஆத்மா அனித்தியமாயிடும். ஆனால் ஆத்மா நித்தியம்னு சாஸ்திரம் சொல்லும்போது எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியும்? அதான் அவிகாரியோயம் உச்சதே. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, அவிகாரின்னு சொல்கிறாரே. ஆனால் சம்ஸ்கார கிரியா ஆத்மா மேலே, நம்ம ஆத்மாவின் மீது நாம் சம்ஸ்கார கிரியை நாம் பிரயோகம் செய்தால் அந்த ஆத்மாவுக்கு விக்ரியா ஏற்படும் இல்லையா? இதிச்ச ஏவ மாதீனி வாக்கியானி பாத்யேரன். இப்படிப்பட்ட எத்தனையோ வாக்கியங்கள் ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் ஆத்மா அவிகாரி என்று, நித்தியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாக்கியங்களுக்கும் இப்பொழுது விருத்தம் ஏற்படுமே, அவருக்கெல்லாம் பாதம் ஏற்படுமே.
தச்சானிஷ்டம். அது சரிப்படாது. அது யாருக்கும் அவசியம் இல்லை. நாம் அனைவரும், நீங்களும் நாங்களும் சாஸ்திர பிரமாணத்தை நாம் கொள்பவர்கள். தச்சானிஷ்டம். நீ பௌத்தன் இல்லை, நீ ஜெயினனும் இல்லை, சார்வாக்கும் இல்லை, நீயும் நானும் வேதாந்திகள் தான் பேசி கொண்டிருக்கிறோம். தச்சானிஷ்டம். தஸ்மாத், எனவே, ந ஸ்வாஸ்ரயா கிரியா ஆத்மனா சம்பவதி. தன்னை ஆசிரியமாக கொண்டுள்ள சம்ஸ்கார கிரியாவானது ஆத்மாவுக்கு பொருந்தாது. தன்னை ஆசிரியத்துள்ள சம்ஸ்கார கிரியா ஆத்மாவுக்கு பொருந்தாது. சரி, ஆத்மா மேலே ஆசிரியமாக இருந்து தான் அந்த ஆத்மாவுக்கு விகாரம் ஏற்படும் என்றால், அந்த சம்ஸ்கார கிரியா ஆத்மாவில் ஆசிரியமாக இல்லாமல் வேற எங்கேயாவது ஆசிரியமாக இருக்கட்டுமே. அந்யாஸ்ரயாஸ்து கிரியையாக, மற்ற ஆசிரியத்தை கொண்ட சம்ஸ்கார கிரியையானது அவிஷயத்வாத், ஆத்மாவை விஷயமாக கொள்ளாதலா, நதையா ஆத்மா சம்ஸ்கிரியத்தே, அதனால் ஆத்மா சம்ஸ்காரம் அடையுமா? கண்ணாடி மேல் இருக்க அழுக்க கண்ணாடியில் நம்ம தேய்ச்சாதானே அந்த அழுக்கு போகும். எனக்கு கண்ணாடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போய் அந்த சுவரில் போய் நம்ம தொடச்சா அந்த கண்ணாடி சுத்தமாகுமா? ஆகாதே. ஆத்மா மீது சம்ஸ்கார கிரியை செய்தால் ஆத்மா விகாரம் ஆகும் என்பதற்காக அந்த ஆத்மாவுக்கு விகாரம் ஏற்படக்கூடாது என்று மற்றொரு இடத்தில் போய் அந்த சம்ஸ்கார கிரியை செய்தால் ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் ஆகுமா? நீ சொல்கிற மோட்சம் என்ற ஆத்மஸ்வரூபம் இப்பொழுது திரோபோத்தமாக இருக்கிறது. அந்த சம்ஸ்காரம் செய்யும்பொழுது அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபமான மோட்சமானது மீண்டும் பிரகாசிக்கும் சொல்கிறியே, அதெல்லாம் ஆத்மாவில் பண்ணால் தான் நடக்கும், அங்கே பண்ணால் நடக்காது. ஆனால் ஆத்மாவில் பண்ணால் விகாரமாகும். ஆத்மா பண்ணால் விகாரமானால் சாஸ்திரம் ஆத்மா விகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அனித்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாதமாகுமே. உன்னை நீயே குழப்பிக்கொள்கிறாய். இப்படிலாம் பேசாத. இல்லை இல்லை இல்லை, என்னப்பா, வேற இடத்துல பண்ணால் கூட ஆத்மாவுக்கு சுத்தி உண்டாகும். எங்கடா பிடிச்ச இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் பேசுகிற? சொல்கிறோம் பாருங்க. சொல்கிற அடுத்தது, நனு தேகாஸ்ரயா ஸ்நான ஆச்சமன யஜ்ஞோபவீத தாரணாதிகயா கிரியையா தேஹி சம்ஸ்கிரியமாணः திருஷ்டः. வேறொரு ஆசிரியத்தில் அதை சம்ஸ்காரம் செய்தால் ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் ஆகாதுன்னு சொல்கிறேன் இல்லையா? பாருங்கள், நான் சொல்கிறேன். நானும் பூர்வபக்ஷி தேகாஸ்ரயா, தேகத்தை தான் ஆசிரியத்துள்ளது. என்னது? ஸ்நானம், ஆச்சமனம், யஜ்ஞோபவீத தாரணம். யஜ்ஞோபவீதம் யாருக்கு போடுறோம்? ஆத்மாவுக்கு போடுறோம். சரிதானே போடுறோம். யஜ்ஞோபவீத் ஸ்நானம் எல்லாமே பாருங்கள், ஸ்நானம் ஆச்சமனம் எல்லாம் தேகத்தை தானே பண்ணுறோம். அப்படி தேகாஸ்ரயா ஸ்நான ஆச்சமன யஜ்ஞோபவீத தாரணாதிகையா கிரியையா, எப்படிப்பட்ட கிரியைகளால் யாருக்கு சுத்தம் உண்மையில் வருது சொல்லுங்க? தேஹி, தேகம் இல்லை, தேஹி. குளிச்ச உடனே யாருக்கு நம்ம நல்லா சுத்தமாக இருக்கணும்னு தோணுது? உடம்புக்கா தோணுது? எனக்கு தோணுதுங்க. குளியல் தேகத்துக்கு, சுத்தம் எனக்கு தானே கூட. நம்ம சொல்கிறோம்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கிளாஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யாருக்கு? எனக்கு. யஜ்ஞோபவீதம் என்ற சம்ஸ்காரம், ஷோடச சம்ஸ்காரத்தில் யஜ்ஞோபவீதம் மிகவும் முக்கியமான சம்ஸ்காரம். அதை போடும்பொழுது உங்களெலாம் யஜ்ஞோபவீதம் நடந்தது இல்லையா? அந்த யஜ்ஞோபவீதம் இதெல்லாம் ஏற்படும்போது உள்ளே ஒரு சுத்தி. யாருக்கு? எனக்கு, தேகிக்கு. எனவே மற்ற இடத்தில் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் வேறு இடத்துக்கு போகக்கூடாது என்ற நியமம் இல்லை. காட்டிட்டேன். பூர்வபக்ஷத்தினுடைய சிறப்பு இல்லை, பாஷ்யக்காரனுடைய சிறப்பு இல்லையா? பாஷ்யக்கார் சித்தாந்தி இது இல்லை, சரிப்படாது. அதுக்கு பதில் பார்ப்போம். நீங்கள் கூட நான் தான் சொல்லுவீங்க, ஆனால் ஏன்னு சொல்ல முடியுமா உங்கள? அவர் சொல்றாரு பாருங்க. ந தேகாதி சம்ஹதஸ்ய ஏவ அவித்யா பரிகிரஹீதஸ்ய ஆத்மனः
அவித்யா இருக்கு இல்லைங்களா? அவித்யா பரிகிரஹீதஸ்ய ஆத்மனஹ சம்ஸ்கிரியமானத்வாத். யாருக்கு சம்ஸ்காரம் வருதுன்னு நினைக்கிறீங்க? சொல்றாரு, ந இல்லை, ஆத்மாவுக்கு கிடையாது இது. பின்ன யாருக்கு? தேகாதி சம்பதஸ்ய ஏவ, தேகத்துடன் சம்பந்தம் கொண்டவனுக்கு தான். யார் அது? அவித்யா பரிகிரஹீதஸ்ய, அவித்யால் பீடிக்கப்பட்டவன் தான். அவித்யால் எவன் அவித்யினால் எவன் பீடிக்கப்பட்டிருக்கிறான். பரிகிரஹீதம் என்றால் அவித்யால் பிடித்து கொண்டிருப்பான். அவித்யை யாரை பிடிச்சுட்டு இருக்கோ அவன் தான். யார் அது? அப்படிப்பட்ட ஆத்மா. இது எப்படிப்பட்ட ஆத்மா? இதுதான் ஜீவாத்மா. பரமாத்மாவா இது? பிரம்மமா இது? சுத்தாத்மாவா இது? ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு சம்ஸ்கிரியமானத்வாத். ஏன்? அவன் தேகத்தை தான் என்று கொள்வதனால் அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் அங்கே தோணுது. தேகத்தை தான் என்று கொள்வதனால்தான் குளிக்கும்போது ஸ்நானத்துக்கு பிறகு தான் சுத்தமாக இருக்கிறேன் என்று அவனுக்கு தோணுகிறது. அவன் தேகத்தை தான் என்று கருதுகிறான். சுத்த ஆத்மா தன்னை தேகம் என்றுவா கருதுகிறது? ஆத்மத் பிரத்யே கோச்சர விஷயமாச்சே அது. அது என்ன அகங்காரமா? ஜீவாத்மாவா அது? விளக்கிறார், படிப்போம். பிரத்யக்ஷம் ஹி ஸ்நான ஆச்சமனாதேஹே தேக சமவாயித்வம் தஸ்ய தேகாஸ்ரயயா தத் சம்ஹதஹ ஏவ கஷ்சித் அவித்யயா ஆத்மத்வேன பரிகிரஹீதஹ சம்ஸ்கிரியதே இதி யுக்தம். அதை விளக்கிறார். பிரத்யக்ஷம் நம்ம நேராக கண்ணுக்கு நேராக பார்க்குறது தான். என்னது? ஸ்நான ஆச்சமனங்கள் இவையெல்லாம், அதாவது சம்ஸ்கார கிரியா சொல்கிறார். ஸ்நான ஆச்சமனங்கள் சம்ஸ்கார கிரியா, அதை பற்றி தான் இங்கே விஷயம், சர்ச்சை அதை பற்றி தான் நடந்துட்டுருக்கு. மறந்துடக்கூடாது. ஏதோ ஸ்நானம் கிடையாது, ஏதோ ஆச்சமனம், ஏதோ யஜ்ஞோபயுதம் பற்றி நம்ம பேசுறது கிடையாது. எதை பற்றி பேசுகிறோம்? சம்ஸ்கார கிரியா. மற்ற இடத்தில் சம்ஸ்காரம் செய்யும்போது ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ பிரத்யக்ஷம் ஹி ஸ்நான ஆச்சமனாதேஹே தேகம் தேக சமவாயித்வம். ஸ்நானம் ஆச்சமனம்லாம் தேகத்துக்கு பக்கம் தான், தேகத்தில் தான் இருக்குதுன்னு நமக்கு புரியுது. தேக சம்பந்தமாக தான் உள்ளதுன்னு நமக்கு தெரியுது. பிரத்யக்ஷம், கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அதனால் தயா தேகாஸ்ரயா, அந்த தேகத்தை ஆசிரியமாக இருக்கக்கூடிய, அந்த தேகத்தை ஆசிரியத்துள்ள இந்த சம்ஸ்கார அவைகளால் தத் சம்ஹதஹ, அதனுடன் தேகத்துடன் சம்பந்தம் உடையவன், தாதாத்மியம் கொண்டவன் யார்? கஷ்சித், அந்த ஜீவன் தான். அவித்யா ஆத்மத்வேன பரிகிரஹீதஹ, அவித்யினால் தேகத்தை ஆத்மா என்று கொண்டவனுக்கு சம்ஸ்கிரியத்தே, அவன் அதை தேகத்தை ஆத்மா என்று கொண்டுள்ளதனால் அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் ஏற்படுவது என்பது யுக்தம். சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார் பாருங்களேன். யதா தேகாஸ்ரய சிகித்சா நிமித்தேன தாது சாம்யேன தத் சம்ஹதஸ்ய தத் அபிமானினஹ ஆரோக்ய பலம் அஹம் அரோகஹ இதி யத்ர புத்திஹி உபபத்யதே ஏவம் ஸ்நான ஆச்சமன யஜ்ஞோபவீத தாரணாதிகயா கிரியையா அஹம் சுத்தஹ சம்ஸ்கிருதஹ யத்ர புத்தி உத்பத்யதே சஹ சம்ஸ்கிரியதே சச்ச தேஹேன சம்ஹதஹ ஆத்மா தேஹேன சம்ஹதஹ ஏவ. எவ்வாறு? உதாரணம் சொல்றார். சம்ஸ்காரத்தை விட்டு வேற ஒரு உதாரணம் சொல்றார். எவ்வாறு? தேகாஸ்ரயா சிகிச்சா நிமித்தேன, தேகத்திற்கு சிகிச்சா, தேகாஸ்ரய சிகிச்சா, தேகத்தான சிகிச்சா செய்கிறோம். அதன் காரணத்தினால தாத்து சாமியம் ஏற்படுகிறது தேகத்தில். தாத்து சாமியம் என்றால்
ஆயுர்வேதத்தில் கஃபம் வாதம் பித்தம் இவை மூன்றும் சமமாக இருந்தால் ரோகம் நீங்கும். தாத்து சாமியேன 3 தாத்துகள் கஃபம் வாதம் பித்தம். தாத்து சாமியேன யாருக்கு? தத் சம்ஹதஸ்ய அந்த தேகத்துடன் சம்பந்தம் கொண்டவனுக்கு. தத் சம்ஹதஸ்ய யாரு? தத் அபிமானினக அந்த தேகத்துடன் அபிமானம் கொண்டவனுக்கு ஆரோக்கிய பலம், அவனுக்கு ஆரோக்கியத்துடன் பலன் தோன்றுகிறது. ஏன்? தேகத்துடன் சம்பந்தம் வைத்து கொண்டிருக்கிறான் அவன். என்ன என்ன அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் தோன்றுகிறது? உடம்பின் தேக தாத்து சாமியம் தோன்றும்பொழுது அகம் அரோகா இதி எத்திர புத்தி உபபத்தியதே என்ற புத்தி தேக அபிமானம் உடையவனுக்கு உண்டாகிறது. அந்த தேகத்தில் அபிமானம் உடையவனுக்கு உண்டாகிறது. யார் அது? ஜீவனுக்கு. அவ்வாறாகவே ஏவம் இப்போ இந்த சிகிச்சையை பற்றி பேசுகிறார் இல்லையா? சிகிச்சை யாருக்கு சேரும்? தேகத்துக்கு சேரும். தேகத்துக்கு செய்யும்போது அந்த தேகத்துடன் அபிமானம் கொண்டுள்ள ஜீவனுக்கு அவனுக்கு தோன்றுகிறது என்ன? நான் அரோகன். முன்பு அவனுக்கு நான் ரோகி என்று தோன்றியது, இப்பொழுது நான் அரோகி என்று தோன்றுகிறது, தேக சம்பந்தம் உள்ளதுனால. ஏவம் அவ்வாறாகவே ஸ்நான ஆச்சமன யஜ்ஞோபவீத தாரணாதிக்கையா கிரியையா அவ்வாறாகவே அது சிகிச்சா. இப்போ சம்ஸ்கார கிரியைகள். ஸ்நானம் தெரியும், ஆச்சமனம் தெரியும், யஜ்ஞோபவீத தாரணம் தெரியும். அதன் மூலமாக இப்படிப்பட்ட கிரியையால் அகம் சுத்தா சம்ஸ்கிருதா இது எத்திர புத்தி உபபத்தியதே என்று இவ்வாறு எங்கே இந்த புத்தி தோன்றுகிறதோ, எங்கேனா எதில் தோன்றுகிறதோ, எதில் தோன்றுகிறதுனா எவனில் தோன்றுகிறதோ அவனுக்கு சம்ஸ்காரம். எவனுக்கு தோன்றுகிறது? எவனில் தோன்றுகிறது? ஜீவனில் தோன்றுகிறது. ஆத்மாவால் தோன்றுறது. இந்த அகம் கர்த்தா, இந்த ஜீவன் தான் எல்லா கிரியையும் செய்து வருகிறான். நான் சொல்றார் தேனைவ சச்ச தேகேன சம்ஹத ஏவ. யாருக்கு அந்த புத்தி வருகிறது, தோன்றுகிறது, எண்ணம் தோன்றுகிறது, அவனுக்கு சம்ஸ்காரம். யார் அது? சச்ச தேகேன சம்ஹத ஏவ. அவன்தான் தேகத்துடன் சம்பந்தம் கொண்ட ஜீவன். அவனால் தான் தேனையேவஹி. அடுத்த வாக்கியம் படிப்போம். தேனையேவஹி அகம் கர்த்ரா அகம் பிரத்யய விஷயேன பிரத்யயினா சர்வா கிரியாः நிர்வர்த்யந்தே தத்பலம் ச சயேவ அஷ்னாதி தயோரன்யः பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன்னன்யோ அபிசாகஷீதி இதி மந்திரவர்ணாத் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தா இத்யாஹுர் மனிஷினஹ இதி ச. அப்படி தேகத்துடன் சம்பந்தம் கொண்ட அவன்தான் எவனில் நான் அரோகி என்ற எண்ணம் வருகிறதோ, எவனில் நான் சுத்தன் என்ற எண்ணம் வருகிறதோ அவன்தான். அவன் யாரு? அந்த ஜீவன். அவனால் தான் யாருன்னு விளக்கிறார் இருப்பார். தேனேவஹி அகம் கர்த்ரா. அந்த அகங்காரம், அகம் கர்த்ரா, அகம் பிரத்யய விஷயேன, அந்த அகம் பிரத்யம் நான் என்ற எண்ணத்தின் விஷயமாக இருக்கிறான் இல்லையா அவன், அந்த அகங்காரம், தேகத்துடன் சம்பந்தம் கொண்ட அந்த அகங்காரம், அகங்காராதி தேகாந்தான், அந்த அகங்காரத்தை பற்றி பேசுகிறோம் நாம். அந்த அகங்காரத்தினுடைய அகம் பிரத்யத்தினுடைய விஷயமாக இருக்கக்கூடிய அவனால், அப்படிப்பட்ட பிரத்யினால், பிரத்யினான அர்த்தம் பிரத்யின், அந்த பிரத்யத்தை உடையவன், நான் என்ற தேகத்துள் அபிமானம் கொண்டவன், அவனால் தான் சர்வாக்கிரியாக நிர்வர்த்தியந்தே, எல்லா கிரியும் அவன் தான் செய்கிறான். எல்லா கிரியும் அவன் செய்ய, இந்த சம்ஸ்கார கிரியையும் தேகத்துடன் ஐக்கியம் கொண்டு நான் தான் செய்கிறேன் என்று அவன் செய்ய, அவனுக்கு தோன்றுகிறது எண்ணம் நான் சம்ஸ்காரம் அடைகிறேன் என்று. ஜீவனுக்கு தேகன அபிமானம் இருக்கு.
தேகத்தில் அபிமானம் இருக்க அவன் எல்லா காரியமும் செய்கிறான். தேகம் நான் என்று கருதுவனால் தேகத்தில் ஏற்படக்கூடிய சுத்தங்கள் அசுத்திகள் தனக்கு என்று அவன் கருதுகிறான். ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. காரியத்தை அவன் செய்ய, எவன் செய்ய? அந்த ஜீவன் செய்ய. அந்த காரியத்தோட பலன் அவன் அவன் சொல்கிறான், நான் அனுபவிக்கின்றேன். தத்பலம் ச சயேவாஷ்னாதி. யஜ்ஞோபவீதமாக இருக்கட்டும், ஸ்நானமாக இருக்கட்டும், அவன் செய்கிறேன் என்று தன்னை நினைத்து கொண்டு அந்த பலனை வரும்போது அவன் தான் அனுபவிக்கிறான். சம்ஸ்கார கிரியை யார் செய்கிறா? ஜீவன் செய்கிறான். எங்கு செய்கிறான்? தேகத்தில் செய்கிறான். ஆனால் தேகத்தையும் தான் என்று தானே கருதுறான். அப்போ என்ன ஆகுது? அந்த சம்ஸ்கார பலம் தனக்கு வருது, தேகத்தை தான் என்று கருதுவதாக. அதை தான் உபனிஷத் சொல்கிறது. இவன்தான் கர்த்தா, இவன்தான் போக்தா என்பதை உபனிஷத் சொல்கிறது இல்லையா? எங்கே சொல்கிறது? தயோரண்ய பிப்பலம் சுவாதுவத்தி. அவை இருவர்களில் இவன், அவை இருவரில் இந்த பறவை, பிப்பலம் சுவாதுவத்தி, அந்த கர்ம பலத்தை அது சுவைக்கிறது. அனஷ்ணன் அந்யோ அபிச்சாகஷீதி. எதையும் உண்ணாமல், எதையும் சுவைக்காமல், எல்லாவற்றையும் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறது. மற்றொன்று இதி மந்திரவர்ணா. எனவே ஜீவாத்மாக்கு தான் இந்த சம்ஸ்காரம் ஏற்படுவது தேகத்தில், ஆனால் தன்னை தேகமாக கொண்டுள்ளான். எனவே தனக்கு சம்ஸ்காரம் ஏற்படுகிறது என்று கருதுகிறான். ஆனால் மற்ற சைத்தன்யமோ, சுத்த சைத்தன்யம், நானோ, உண்மை ஸ்வரூபம், நான் சாட்சியாகவே இருக்கிறேன். நான் எதையும் செய்வதில்லை, எதையும் பெறுவதும் இல்லை. செய்யாமல் இருக்கிறேன், பெறாமலும் இருக்கிறேன். அவன் செய்கிறான், பெறுகிறான். இதி மந்திரவர்ணா. இந்த ஜீவன் யார்? ஆத்மா ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தா இத்யாகுரு மனிஷினா. கட்டோபனிஷத். இந்த ரத கல்பனையில் வரும்போது இந்த வாக்கியம் வரும். யாரு போக்தா? யார் அந்த ஜீவன்? அந்த ஜீவன் தான் போக்தா. யாரு போக்தா? ஆத்மா இந்திரிய மனோயுக்தம், தேகம் இந்திரிய மனோயுக்தம். தன்னை தேகமாகவும் இந்திரியமாகவும் மனமாகவும் கொண்டவன் தான், அவன்தான் போக்தா. இங்க ஆத்மா என்ற பதம் தேகம், ஞாபகம் வச்சுக்கணும். தேகம், இந்திரியம், மனோ இவைகளுடன் யுக்தமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன்தான் போக்தா என்று மனிஷினக ஞானிகள் விளக்குகிறார்கள். இதிச்ச. ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி விளக்குறாங்க? ஜீவன் என்றால் விளக்குறாங்க அந்த ஆத்மஸ்வரூபத்தை, நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை. இந்த 2 ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை, ஸ்வேதாஸ்வதரம் நான் படிக்க, நீங்கள் சொல்லுங்க. ததா ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடஹ சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசஹ சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச சபர்யகா சுக்ரமகாயமவ்ரணம் அஸ்னாவிரகும் சுத்தமபாபவித்தம். அடுத்தது கவிர் மனிஷி பரிபு ஸ்வயம்பூ யாதா தத்யதோர்த்தான் வ்யததா சாஸ்வதீப்யः சமாப்யः இதி ச. படிங்க. இதி ச இதி ச ஏதோ மந்த்ரோ. ஸ்லோகம் மாதிரி படிக்க. சரி, இதை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன், தானா வரும். ததா, இப்படி ஜீவனை பற்றி சொல்லிட்ட பிறகு
அந்த ஜீவனுக்கு அந்நியனாக இருக்கும் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை எப்படி சொல்லுது சாஸ்திரம்? ஏகோ தேவஹா, தெரிஞ்ச வார்த்தை தானே? ஏகோ தேவஹா, ஒரே அந்த சைத்தன்ய வஸ்து. சர்வபூதேஷு கூடஹா, அனைத்து உயிரிலும் அனைத்து உடம்புகளிலும் கூடமாக, ரகசியமாக, சர்வவியாபி, தெரிந்த வார்த்தை. சர்வபூதாந்தராத்மா, தெரிந்த வார்த்தை இல்லையா? கர்மா அத்தியக்ஷா, கர்மத்துக்கு அத்தியக்ஷன், அவன் செய்வதில்லை, அத்தியக்ஷனாக இருக்கிறான். சர்வபூதாதிவாசா, எல்லா உயிரிடத்திலும் வாசம் செய்து கொண்டு. எப்படி? உண்மை ஸ்வரூபம் என்ன? சாட்சி, சேதா, சைத்தன்ய ஸ்வரூபம். கேவலா, நிர்குணா. இங்கெங்க சம்ஸ்காரம் வரப்போகுது? இவன் அந்யன், அவனோ தேகாபிமானன், இவன் அந்யன். அனஷ்ணன் அந்யோ அபிச்சாகஷி. அந்த ஸ்வரூபம்தான் சபர்யகா, சர்வவியாபின்னு அர்த்தம். சுக்ரம், தீப்தி ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். அகாயம், அகாயம் சூக்ஷ்ம சரீர ரஹிதம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு அப்பாற்பட்டவன். அவ்ரணம் அஸ்னாவிரகம், எந்த ஒரு விரணம், விரணம் என்றால் எந்த விரணம் என்றால் ஊண்டு இல்லை, விரணம் என்றால் அடித்தால் வரும் இல்லையா, புண், காயம், எந்த காயமற்றவன். அஸ்னாவிரம், எந்த வகையான தசை நாறு இவையெல்லாம் மற்றவன், அதாவது சூக்ஷ்ம சரீரத்திற்கு அப்பாற்பட்டவன் சொல்றான். ஸ்தூல சரீரத்திற்கு அப்பாற்பட்டவன். முன்பு சூக்ஷ்ம சரீரம், அகாயம் சூக்ஷ்ம சரீரம், இது ஸ்தூல சரீரம். சுத்தம், அவித்யாரகிதம், காரண சரீரத்திற்கு அப்பாற்பட்டவன். அபாபவித்தம், பாப்பத்தினால் அணுகாதவன். அதனால் எந்த வகையான பாப்பத்தினால் எந்த வகையான தீங்கும் பெறாதவன். இப்படி நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திற்கு அப்பாற்பட்ட சைத்தன்யமாக விளக்குவது ஆத்மா. அந்த விளக்கப்படுகிறது அந்த ஆத்மா. அப்படித்தான் சாஸ்திரம் விளக்கப்படுகிறது. ஏதோ மந்த்ரோ அநாதேய அதிசயதாம் நித்ய சுத்ததாம் ச பிரம்மணः தர்ஷயதः. சரி, தங்களுடைய அநாதேய அதிசயதாம் நித்ய சுத்ததாம் ச பிரம்மணः தர்ஷயதः பிரம்ம பாவஸ்ய மோக்ஷः தஸ்மாத் ந சம்ஸ்கார்யோபி மோக்ஷः. என்று இவ்வாறான 2 மந்திரங்கள், ஏதோ மந்திரோ எப்படி காட்டுகிறது பாருங்க ஆத்மாவை. அநாதேய அதிசயதாம், இதற்கு மேலும் ஒரு நல்லதை ஏற்ற வேண்டிய தன்மை அற்ற, அநாதேய அதிசயதாம், அப்படிப்பட்ட ஒரு நன்மை இருக்கு, அதுக்கு மேல ஒன்றும் அதிகம் ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட நன்மையின் சிகரம், குணத்தின் எல்லை அந்த பிரம்மம், அந்த ஆத்மா. நித்திய சுத்ததா, நித்திய சுத்தமாக இருக்கிறது. எனவே அநாதேய அதிசயத்தாம்னு என்ன அர்த்தம்? அதில் எந்த ஒரு குணமும் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய சுத்தத்தாம், அதில் எந்த தோஷமும் இல்லை நீக்குவதற்கு. சம்ஸ்காரம் என்பது அங்கே பொருந்தாதுன்றார். இப்படிப்பட்ட பிரம்மத்தை நமக்கு காட்டுகின்றன ஸ்ருதிகள், இந்த 2 ஸ்ருதிகள். அப்படிப்பட்ட பிரம்மம், பிரம்மபாவஸ்ச மோக்ஷா, அந்த பிரம்மம் தான் மோட்சம். அந்த பிரம்மம் தான் மோட்சமாக இருக்க, அந்த மோட்சத்திற்கு சம்ஸ்காரம் அவசியமா? எப்போ? தேவையில்லை. தஸ்மாத் ந சம்ஸ்காரியோபி மோக்ஷா. நீ சொன்ன பூர்வபக்ஷம் நன்னா கேட்கும்போது ரொம்ப நன்றாக இருந்தது. என்ன சொன்னேன்? எங்கேயோ சம்ஸ்காரம் செய்யும்போது ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் அது பாரு அப்படின்னு சொன்னேன். உதாரணம் என்ன சொன்ன? தேகத்துக்கு குளிக்க, தேகத்துக்கு ஸ்நானம், தேகத்துக்கு ஆச்சமனம், தேகத்துக்கு யஜ்ஞோபவீத தாரணம். அப்போ உள்ள நமக்கு தோன்றுகிறது இல்லையா, நான் சுத்தன். இந்த நான் என்பது ஆத்மா இல்லை, அது ஜீவன். அந்த ஜீவன் தான் கர்த்தா. அந்த ஜீவன் தேகத்தை தான் என்று கருதனால் அந்த தேகத்தில் ஏற்படுவதை அவன் அனுபவித்து அவன் போக்தாவாகிறான். ஆனால் ஆத்மா
இதற்கு அந்நியமாக இருக்கக்கூடிய சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச சபர்யகா சுக்ர மகாயம் அவ்ரணம். இந்த ஆத்மா பிரம்மம். இந்த பிரம்மம் தான் மோட்சம். பிரம்மம் மோட்சம் இவ்வாறு இருக்க அதற்கு என்ன சம்ஸ்காரம் வேணும்? என்ன குறை இருப்பது அதை நீக்குவதற்கு? அதி சுத்தமாச்சே. என்ன நிறை இல்லை அதற்கு மேல் அந்த நிறை ஏற்படுத்துவதற்காக அதிசய அநாதேய அதிசயத்தாமாச்சே அது. எனவே பிரம்மத்திற்கு, அதாவது மோட்சத்திற்கு சம்ஸ்காரியம் அவசியம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மோட்சம் பிரம்மமாக இருக்க அந்த மோட்சம் சம்ஸ்காரியம், சம்ஸ்காரத்தினால் ஏற்படக்கூடியது கிடையாது. சரிங்களா? இந்த அடுத்த 2 வரிகளுடன் இந்த இந்த ஆப்யம் உத்பாத்தியம் 4 இல்லையா? என்னென்ன? உத்பாத்தியம், விகாரியம், ஆப்யம், சம்ஸ்காரம். இந்த இடத்தை முடிக்கிறார். முடிக்கிறாரா? ஒன்றும் இருக்கா? இல்லை, முடிக்கிறார். அத்தஹ அன்யத் அத்தஹ அன்யத் மோக்ஷம் பிரதி கிரியானுப்ரவேஷத்வாரம் ந சக்யம் கேனசித் தர்ஷயிதும் தஸ்மாத் ஞானம் ஏகம் முக்த்வா கிரியாயாஹ கந்தமாத்ரஸ்யாபி அனுப்பிரவேஷः இஹ ந உபபத்யதே. அதஹ அன்யத். அதஹ அன்யத் என்றால் 4 வகை இருக்கு இல்லைங்களா? உத்பாத்தியம், விகாரியம், ஆப்யம், சம்ஸ்காரியம். இந்த 4 வகை அற்று மோக்ஷம் பிரதி கிரியானுப்பிரவேஷத்வாரம் ந சக்கியம் கேனசித் தர்ஷயித்தும், கிரியையினால் ஏற்படக்கூடிய மோக்ஷத்திற்கு இப்படி உற்பத்தி கிரியா, விகாரக்கிரியா, ஆப்திக்ரியா, சம்ஸ்கார கிரியா, இந்த 4 கிரியைகளுக்கு அப்பாற்பட்டு மோக்ஷத்திற்கு வேற ஏதாவது கிரியை உண்டான்னு பாருங்க. ஒன்றும் கிடையாது. ந சக்கியம் கேனசித் வர்ஷயித்தும், யாராலும் கட்ட முடியாது. ஏன்னா கிரியையினுடைய பலம் 4, கிரியைகள் 4, இவ்வளோதான். இத்தனை கிரியை, இத்தனை பலன்கள், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை நடந்து ஆப்தியில் வந்துடுதே, இல்லை குளிச்சு சம்ஸ்காரத்தில் வந்துடுதே, பூஜை சம்ஸ்காரத்தில் வருதே, ஜப்பம் சம்ஸ்காரத்தில் வருதே. இதை தவிர வேறு வழியாக மோட்சத்திற்கு ஏதாவது கிரியை உண்டோ? கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியையினால் 4 வகையான கிரியை, 4 வகையான கிரியா பலம். மோட்சமானது இந்த 4 வகையான கிரியா பலம் இல்லாதலால் வேறு எந்த வகையான கிரியையும் மோட்சத்திற்கு காரணமாக முடியாது. அது உபாசனமாக கூட இருக்கட்டுமே. தஸ்மாத், எனவே ஞானம் ஏகம் முக்த்வா, ஞானத்தை தவிர, ஞானம் ஒன்றை விட்டு, கிரியாயாக கந்த மாத்திரம், ஞானத்தை மட்டும் விட்டுருங்க. ஞானம் தவிர எந்த வகையான கிரியையாக இருக்கட்டும், கிரியாயாக கந்த மாத்திரஸ்யாபி, அந்த கிரியையினுடைய கந்தம் கூட, அதன வாசனை கூட அங்கே போய் சேராது, அங்கே எட்டாது. அனுப்பிரவேஷக இஹ ந உபபத்யதே. அப்படின்னு அர்த்தம், கிரியைக்கும் மோட்சத்திற்கும் சம்பந்தமே இல்லை. முன்பு மோட்சத்தை அசரீரம் என்று சொல்லி அது கிரியா கர்ம பலனாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு? மோட்சமானது இந்த 4 வகையில தான் கிரியா பலமாக முடியும். அந்த 4 வகையும் இங்கே கிடையாது. அந்த 4 வகையான கிரியா பலமும் இல்லாத போது 4 வகையான கிரியையும் அங்கு இல்லை. இதற்கு மேற்பட்டு வேறெந்த கிரியையும் கிடையாது. அப்படின்னு அர்த்தம், அந்த கிரியானது மோட்சத்திற்கும் எந்த சம்பந்தமே இல்லை.
எதுக்கு சம்பந்தம்? ஞானம் ஏகம் முக்த்வா பிரம்மவேத பிரம்ம பவதி. இப்படி அருமையான விசாரத்தை பாஷ்யக்கார் நமக்கு நிறைவு நமக்கு நிறைவாக, எதையும் குறைக்காமல் நிறைவாக எடுத்து விளக்குகிறார். பாஷ்யக்காருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்படிலாம் யாரும் விளக்க முடியாது. பாஷ்யக்காரை தவிர யாரும் பாஷ்யம் இப்படிலாம் எழுத முடியாது. சரிங்களா? போருங்க, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு. சரிங்களா? பாப்பா. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.